إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அருளால் ரமலானுடைய மாதத்துக்குள்ளே நுழைந்து ரமலானுடைய மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த சபையை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு இதற்கு என்ன கூலியை ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்திருக்கிறான், அந்த கூலியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய ஹுதுபாவில் பாவ மன்னிப்பின் உச்சகட்டம் ரமலான் என்கின்ற ஒரு தலைப்பிலே ரமலானுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய நாங்கள் ரமலானுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாலேயே நிறைய ரமலானை பற்றி படித்தோம், தெரிந்து கொண்டு தான் ரமலானுக்குள்ளே வந்திருப்போம். சென்ற வார ஹுதுபா, சென்ற வாரங்களில் நடந்த பயான் நிகழ்ச்சிகள் இதுவெல்லாம் அதிகமாகவே நம்மை ரமலானின் சம்பந்தமாக அறிவூட்டியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய இந்த ஹுதுபாவில் பாவ மன்னிப்பு என்கின்ற விடயத்தில் அல்லாஹு தஆலா ரமலானை எப்படி சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவை எடுத்துக்கொண்டு ரமலானுடைய மாதத்தை, நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்மால் என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து அல்லாஹுவிடத்தில் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை உங்களிடத்திலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அல்லாஹு தஆலா நிறுப்பது என்பது உண்மை. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மீசானை கொண்டு வந்து நம்முடைய நன்மையையும் பாவத்தையும் நிறுப்பது உண்மை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கட்டாயம் அப்படி ஒரு செய்தி, அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அது நடக்கின்ற நேரத்திலே யாருடைய நன்மையுடைய தட்டு எடை அதிகமாக அமைந்து விடுகின்றதோ அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பொருந்தி கொண்ட ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பார்கள், சொர்க்கத்திலே இருப்பார்கள். யாருடைய எடை லேசாக அமைந்து விட்டதோ அவர்களுடைய வாழ்க்கை என்பது நரகத்தின் பக்கம் செல்லும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே நன்மையுடைய எடை லேசாக அமைவது என்பது பாவத்துடைய எடை அதிகமாக இருக்கும் என்பது அதனுடைய அர்த்தம். பாவத்தை கொண்டு நம்முடைய எடை அதிகமாக இருந்தால் நாளை மறுமையிலே நம்மால் வெற்றி பெறவே முடியாது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நிற்பது என்பது உண்மை என்று சொல்லி இருக்கின்றான் என்றால் அது வரைக்கும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நம்மால் காணக்கூடியதாக இருக்கும். அல்லாஹுடைய அருள் இருக்கும். இந்த உலகத்தில் அந்த நெருப்போடு சம்பந்தப்பட்ட நிறைய சலுகைகள், நிறைய நலவுகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். பாவத்தை இந்த உலகத்திலிருந்து நாளை மறுமைக்கே கொண்டு செல்லாமல் இங்கிருந்தே அழித்து விட்டு போவதற்கெல்லாம் வழிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அல்லது நாங்கள் செய்த பாவங்களுக்கு ஈடுகட்டும் விதமாக நன்மைகளை செய்கின்ற வழிகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஏதோ அந்த முறைகளை நாங்கள் உயிரோடு இருக்கின்ற இந்த காலத்திலே பயன்படுத்தி முடித்து விட வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களே.
சில வேளைகளில் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எழுப்பி சில நாடிய மக்களுக்கு ரப்புல் ஆலமீன் சலுகைகளை கொடுப்பான், மன்னிப்பை கொடுப்பான். அந்த மன்னிப்பிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். ஆனால் நிறுத்தி விட்டான் என்றால் அதற்கு பின்னால் எந்த மன்னிப்பும் நமக்கு இருக்காது என்ப அந்த சகோதரர்களே. எனவே ரப்புல் ஆலமீனுடைய அந்த நெருப்பு சரியாக இருக்க வேண்டும், அதிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்னென்ன சலுகைகளை இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமாக, பாவங்களை மன்னித்தல் சம்பந்தமாக வைத்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு முதலாவது எத்தனை வகையான பாவங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பாவங்களை 2 வகையாக வைத்திருக்கின்றான். ஒன்று நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், அல்லாஹுடைய விடயத்திலே நாங்கள் இழைக்கக்கூடிய குற்றங்கள். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ செய்யுமாறு அதை செய்யாமல் இருப்பதன் மூலமாக நாங்கள் செய்த பாவங்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ அவன் தடுத்ததை செய்வதன் மூலமாக நாங்கள் செய்த பாவங்கள். இந்த 2, அதாவது முதலாவது வகை அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்ற இந்த பாவம். இரண்டாவது இந்த உலகத்திலே அடியார்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பாவம், அடியார்களுடைய விடயத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அம்சங்களை சொல்லி இந்த 3 விடயங்களில் நாங்கள் அடியார்களோடு அநியாயம் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று அவர்களுடைய மானம், இன்னொன்று அவர்களுடைய இரத்தம், இன்னொன்று அவர்களுடைய உடைமைகள். இந்த 3 விடயங்களில் நாங்கள் அடுத்த அடியார்களுடைய விடயத்திலே அத்துமீறுவோமாக இருந்தால், வரம்பு மீறுவோமாக இருந்தால் அதனுடைய கணக்கு வழக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உண்டு. அதிலிருந்து நாங்கள் தப்பவே முடியாது. அந்த விடயத்திலே இன்றைய இந்த உலகத்திலேயே நாங்கள் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா தயாராக இருக்கின்றான். அவனிடத்திலே அதற்கு பின்னால் நாங்கள் போய் மன்னிப்பு கேட்கின்ற நேரத்திலே அவன் மன்னிப்பதற்கு. ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு அடியானுக்கு நாங்கள் தவறிழைத்து அவனுக்கு அத்துமீறி அவனுக்கு அநியாயம் செய்து அவன் மன்னிக்காத வரையில் அல்லாஹு தஆலா அந்த விடயத்திலே நமக்கு மன்னிப்பு தர மாட்டான். எனவே இந்த உலகத்தில் அடுத்த அடியார்களோடு வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே கவனமாக இருக்கவும் வேண்டும். தப்பித்தவரை நாங்கள் அத்துமீறி விட்டோம் என்று சொன்னால் அவரிடத்திலே மன்னிப்பு பெறுவதற்கு நாங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவனுடைய விடயத்திலே கிடைக்கும். இன்றைக்கு நான் சொல்ல வருகின்ற இந்த பாவ மன்னிப்பை பொறுத்தமட்டில் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் நமக்கு நிறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்புடைய ஒழுங்குகளை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நேரடியாக அவனோடு தொடர்படக்கூடிய அவனுடைய கட்டளைகளோடு தொடர்படக்கூடிய பாவங்களோடு சம்பந்தப்பட்ட மன்னிப்பு. இது அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய மன்னிப்பு கிடையாது என்பதை முதலாவது உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிய வைத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு குத்துபாவில் இது சம்பந்தமான ஒரு விடயத்தை ஒரு இடத்திலே பேசிவிட்டு வருகின்ற நேரத்தில், இறங்கி வருகின்ற நேரத்தில் ஒரு சகோதரன் இடத்திலே கேட்டார், அப்படி என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்டால் போதுமா, யாருக்காவது நாங்கள் செய்த அநியாயத்துக்கு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க தேவையில்லையான்னு கேட்டார். அது இந்த குத்துபாவிலே நான் விட்ட தவறு. எனவே அந்த தவறை இந்த இடத்தில் நான் கொஞ்சம் சரி செய்து கொள்கின்றேன். இந்த உலகத்தில் அடியார்களுக்கு செய்கின்ற பாவங்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கு இழைக்கின்ற பாவங்கள் இருக்கின்ற. அல்லாஹ்வுடைய விடயத்திலே அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியதை செய்யாமல் இருப்பது, அல்லாஹு தஆலா சொன்ன ஓர்டரை வேண்டுமென்றே மாற்றுவது, இந்த மாதிரியான காரியங்களை இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்றோமே அது ஒரு பாவம். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா சில விடயங்களை இந்த உலகத்திலே தடுத்திருக்கின்றானே, அந்த தடுத்த அம்சங்களை நாங்கள் செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றோமே அது ஒரு பாவம். இந்த பாவங்களுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா எப்படி நம்முடைய மன்னிப்பை வைத்திருக்கின்றான் என்பது சம்பந்தமாக கொஞ்சம் நாங்கள் படித்திருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் ரமலான் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களையும் 2 விதமாக வைத்திருக்கின்றான். ஒன்று பெரும் பாவங்கள், இன்னொன்று சிறிய பாவங்கள் என்று சில பாவங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். பெரும்பாவங்களுடைய பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பட்டியல் ஒரு நீளமான ஒரு பட்டியல். இமாம் தஹபி அவர்கள் ஒரு புத்தகத்தை பெரும்பாவங்கள் சம்பந்தமாக எழுதியிருக்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 70 பாவங்கள் நினைக்கின்றேன் பெரும்பாவங்களாக அவர்கள் பட்டியல் படுத்தி இருக்கின்றார்கள். பெரும்பாவங்கள் என்ற ஒரு லிஸ்ட் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய பாவ மன்னிப்புடைய விடயத்தில் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா கேட்டு மீளாத வரையில் எந்த பரிகாரமும் அதனுடைய விடயத்திலே கிடையாது. பெரும்பாவங்களை நாங்கள் செய்து விட்டோம் என்றால் அந்த பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், இந்த பாவத்தை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். அந்த பெரும்பாவங்களுடைய விடயத்திலே இணை வைப்பு இருக்கின்றது, அந்த பெரும்பாவங்களிடத்திலே மது இருக்கின்றது, அந்த பெரும்பாவங்களுடைய விடயத்திலே பொய் இருக்கின்றது, அந்த பெரும்பாவங்களுடைய விடயத்திலே விபச்சாரம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பட்டியலை வைத்திருக்கின்றான் நமக்கு. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவன்.
ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற வேண்டிய சில நிபந்தனைகள் நிறைவேறும் வரையிலே காலக்கெடு கொடுத்து அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கல்லெறிந்து அந்த பெண்ணை கொலை செய்தார்கள். அந்த பெண் மரணிக்கின்ற நேரத்தில், கடைசி நேரத்தில் கூட ஒரு கல்லை எடுத்து ஓங்கி அடித்து அவரை மரணிக்க செய்த அந்த வரலாறை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஒரு கல்லால் அடிக்கின்ற நேரம், விபச்சாரம் செய்த பெண்ணே என்று சொல்லி அடித்த ஒரு சம்பவம். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவள் இந்த குறிப்பிட்ட காலத்திலே செய்த தௌபா இருக்கின்றதே, அந்த தௌபாவை இந்த மதீனாவிலே இருக்கின்ற 40 பேருக்கு பிரித்து கொடுத்தால் அவர்களுடைய பாவங்களை கூட அது மன்னித்து விடும். அவ்வளவு தௌபா செய்திருக்கிறார். மதீனாவில் இருக்கிற 40 பேருக்கு பிரித்து கொடுத்தார். இந்தாங்க இவளுடைய தௌபாண்டு பிரித்து கொடுத்தால் அந்த 40 பேர் செய்த பாவங்களையும் அதை அழித்து விடுகின்ற அளவுக்கு தௌபா அந்த பெண் அந்த 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 குறிப்பிட்ட காலத்திலே செய்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவன். எனவே ரப்புல் ஆலமீன் அவ்வாறான மன்னிப்பை இந்த உலகத்திலே தௌபாவின் மூலமாக வைத்திருக்கின்றார். தௌபா கேட்டு நாங்கள் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரும் பாவங்களுக்கு, சிறிய பாவங்கள் என்று அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடக்கின்ற பாவங்கள் இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. நம்முடைய பார்வையால் செய்யக்கூடிய பாவங்கள், சில சந்தர்ப்பங்களில் நாவினால் நாங்கள் தவறி செய்யக்கூடிய பாவங்கள், சில எண்ணங்கள் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்று சில பாவங்கள் இருக்கின்றது. சின்ன சின்னதாக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவங்கள் சில வேளைகளில் நமக்கு அடையாளமே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நமக்கே தெரியாது இது பாவம் தானா என்று. சில சந்தர்ப்பங்களில் நமக்கு தெளிவூட்டப்படுகின்ற நேரத்தில் இதைத்தான் வாழ்நாள் முழுக்க நான் செய்து கொண்டிருக்கிறேனே, நிறைய காலமாக செய்து கொண்டிருக்கிறேனே, இது பாவமா என்று நினைக்கின்ற அளவுக்கு கூட சில வேளைகளில் நம்மிடத்தில் அந்த பாவங்கள் இருக்கலாம். ஏன்னா நான் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், சில வேளைகளில் நம்முடைய மரணம் வரைக்கும் அப்படி ஒரு பாவம் நம்மோடு இருந்தது நமக்கு தெரியாமலேயே அந்த பாவத்திலே மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சிறிய பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சில பரிகாரங்களை வைத்திருக்கின்றார். அந்த பரிகாரங்களை இந்த உலகத்திலே நாங்கள் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவங்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அடிப்படை அறிவு ரமலான் எந்த அளவுக்கு பெருமதியானது என்பதை விளங்குவதற்கு முன்னால் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பாத சகோதரர்களே. ஏனைய காலங்களை பொறுத்த மட்டிலே அல்லாஹு தஆலா இந்த பாவங்களை மன்னிப்பதற்கான சந்தர்ப்பங்களை நமக்கு வைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா மன்னிப்பானா இல்லையா என்கின்ற நிலைமைக்கு போய்விட வேண்டாம், நிராசை அடைந்து விட வேண்டாம். அவனுடைய ரஹ்மத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். இந்த உலகத்தில் நாங்கள் இணை வைத்திருந்தால் கூட அல்லாஹு தஆலா மன்னிப்பான், மறுமையிலே மன்னிக்க மாட்டான். மறுமையிலே சில பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு மன்னிப்பை தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே இணை வைப்போடு நாங்கள் மரணித்து விட்டோம் என்றால் அல்லாஹு தஆலா யாருக்கும் அந்த இணை வைத்த மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அந்த இணை வைப்பை நாங்கள் மார்க்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு கபர்கள் என்ற பெயரில், போத்தல் என்ற பெயரில், தாயத்துகள் என்ற பெயரில், தகடுகள் என்ற பெயரில், வியாபார தலங்களில் தொங்க விடுகின்ற அம்சங்கள் என்ற பெயரில் எல்லாம் நாங்கள் செய்தால் கூட அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை நாளை மறுமையில் கூட மன்னிக்க மாட்டான், மறுமையிலே மன்னிக்கவே மாட்டான். இந்த உலகத்தில் திருந்திக் கொண்டோமாக இருந்தால், அவற்றை கலட்டி விடுவோமாக இருந்தால், அந்த மாதிரியான இடங்களுக்கு போகாமல் இருப்போமாக இருந்தால், அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து உனக்கு யாரையும் நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம், எந்த பொருளையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்று இந்த உலகத்திலே வாழுவோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா உலகத்தில் திருந்தியவர்களுக்கு மன்னிப்பு நிச்சயமாக கொடுப்பார். வாழ்நாள் முழுக்க ஷிர்க்கிலே கடந்து வெளியிலே வந்தவரே அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்றால், ஷிர்க்கிலே அப்படியே போயிட்டு வருகின்ற மனிதர்களை நிச்சயமாக உலகத்தில் அல்லாஹு தஆலா மன்னிப்பான், மறுமையிலே மன்னிக்க மாட்டான் என்பாந்த சகோதரர்களே. பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் கஃபூராக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக, ரஹீமாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 39வது அத்தியாயத்தின் 53வது வசனத்திலே சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் இன்னும் ஒரு இடத்திலே 4வது அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே, வமை யஅமல் சூ, யார் ஒருவன் ஒரு பாவத்தை செய்கின்றானோ, அந்த பாவத்தை செய்துவிட்டு அவ் யல்லிம், ஒரு அநியாயத்தை செய்துவிட்டு அவனுடைய நஃப்ஸஹு, அவனுடைய நஃப்ஸுக்கு செய்துவிட்டு சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ், பின்னர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பானாக இருந்தால் யஜிதில்லாஹு கஃபூரர் ரஹீமா, அவர்கள் அந்த ரப்பை
பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் கண்டுகொள்வார்கள். அல்லாஹு தாலாவை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை நமக்கு செய்யக்கூடியவன். ஒரு மனிதன் அநியாயம் இழைத்து விட்டு அல்லது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்தால் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பதாக நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் இருக்கின்றான். அவன் கஃபூர், அவன் கஃபார், பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஏனைய காலங்களை பொறுத்த மட்டும் ரமலான் அல்லாத ஏனைய காலங்களில் அல்லாஹு தஆலா இந்த பாவங்களை மன்னிப்பதற்கென்று சில ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான், சில சந்தர்ப்பங்களை வைத்திருக்கின்றான். எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடலாம். சில வேளைகளில் நாங்கள் இந்த பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஸ்பெஷலான சில நேரங்களை நாங்கள் தேடுவோம். அப்படி ஸ்பெஷலான நேரங்கள் இந்த மார்க்கத்திலே இருக்கின்றதான்னு கேட்டால் ஆம், இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற சில ஸ்பெஷலான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த ஸ்பெஷலான சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் நான் பாவ மன்னிப்பு தரமாட்டேன், அப்பாயின்மெண்ட் வைத்து விட்டு தான் இடத்துல நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எந்த இடத்திலும் நமக்கு சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமாக உயர்ந்தோனாகிய அல்லாஹு தஆலா யப்சுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார், இரவு நேரங்களிலே தன்னுடைய கைகளை விரித்து வைத்திருக்கின்றான். எதற்காக என்று சொன்னால் பகல் நேரங்களிலே பாவம் செய்த ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், வயபசுத்து யதஹு பின்னஹார், பகல் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையை விரித்து வைத்திருக்கின்றான். லியதூப முஸீஉல் லைல், பகல் இரவு நேரத்திலே பாவம் செய்தவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டும். இரவிலே செய்தவன் பாவம் செய்தவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பகலிலே தன்னுடைய கையை விரித்து வைத்திருக்கின்றான். பகலிலே பாவம் செய்தவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இரவிலே தன்னுடைய கையை விரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா 24 மணித்தியாலமும் பாவ மன்னிப்புக்கெண்டே தயாராக இருக்கின்றான். இதிலே உங்களுடைய அருள்களை நான் உங்களுக்கு தேவையான விடயங்களை தருவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹ் பாவ மன்னிப்பை செய்வதற்காக, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக வேண்டிய 24 மணித்தியாலமும் தயாராக இருக்கின்றான். நாங்கள் யாரும் சொல்ல முடியாது, யா அல்லாஹ் ஒரு நாள் காலையில் நான் மனதால் திருந்தினேன், சில பாவங்களை நினைத்து வருந்தினேன், என்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவங்கள் இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன் நினைத்தேன், ஆனால் நீ பாவம் மன்னிக்கின்ற நேரம் இரவில் அல்லவா இருக்கின்றது, எனவே அந்த இரவு வரும் வரைக்கும் காத்து கொண்டிருந்தேன், அந்தி நேரத்திலே நான் மரணித்து விட்டேன், அந்த பாவ மன்னிப்பை பெறாமலே என்று யாராலும் பேச முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம், திருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், இதற்கு பின்னால் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்கின்ற உறுதி எடுத்து விட்டோம் என்றால் அடுத்த நிமிடமே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா உலகத்திலே வைத்திருக்கின்றான். யாராலும் அல்லாஹ்விடத்திலே எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே கூட சில பாவங்களுடைய விடயங்கள் எச்சரிக்கப்படுகின்ற நேரத்தில் அஸ்தக்ஃபிருக்க அல்லாஹும்ம வ அதூபு இலைக என்று அந்த பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இடையிலே சொல்லி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நபியாக இருந்து கொண்டு அஸ்தக்ஃபிருக்க அல்லாஹும்ம வ அதூபு இலைக, அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, பாவ மீட்சிக்கு உன்னிடத்திலே தான் நான் வருகின்றேன் என்கின்ற அந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் நான் சொல்லுகின்றேன். இன்னொரு அறிவிப்பிலே 100 விடுத்தங்கள் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஞாபகம் வருகின்ற நேரத்தில் எல்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பாதையிலே போகின்ற நேரத்திலே சொல்லுவார்கள், அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே சொல்லுவார்கள், கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சொல்லுவார்கள், அஸ்தக்ஃபிருக்க அல்லாஹும்ம வ அதூபு இலைக, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, பாவ மீட்சிக்கு உன்னிடத்திலே தான் நான் வருகின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலை நேரத்தில் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت என்று ஒரு சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற அடையாளப்படுத்தப்பட்ட இஸ்திக்ஃபாரிலேயே உயர்ந்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பிலேயே உயர்ந்த நல்ல வார்த்தைகள் என்று அந்த வார்த்தைகள் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சொல்லை, ஒரு கலிமாவை நமக்கு சொல்லி தந்தார்கள். இதை நீங்கள் காலையிலே சொல்லுங்கள், மாலைக்குள்ளே மரணித்து விட்டால் நீங்கள் சொர்க்கம். உண்மையாக சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் இரவிலே நீங்கள் சொல்லுங்கள், காலை கடையிலே நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா எல்லா காலங்களிலும் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இரவு நேரத்தில் அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி இரவுடைய கடைசி பகுதி 3/2 முடிந்து கடைசி 3/1 தான் பேலன்ஸ் இருக்கின்றது என்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா, கேளுங்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று இறங்கி வந்து கேட்கவும் செய்கின்றார். இதெல்லாம்
அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த நேரத்துல எல்லாம் அல்லாஹ் ரெடியா இருக்கிறா, நீங்க கேளுங்கண்டு. இது இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல, இது அல்லாஹ்வே இறங்கி நம்மை கூப்பிட்டு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா, கேளுங்கள் நான் தருகின்றேன் என்று இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதற்கு யாரும் நமக்கு கிடையாது என்பார் அந்த சோதரர்களே. அதனால தான் செய்துல் இஸ்திக்பாரில் ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை விட்டால் பாவங்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். அவன் தான் மன்னிக்க வேண்டும், அவன் மாத்திரம் மன்னிக்க முடியாது என்கிற முடிவு எடுத்து விட்டான் என்றால் நம்மை மன்னிப்பதற்கு யாரும் கிடையாது, மறுமையிலே விமோசனம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த மன்னிப்புக்கு தயாராக இருக்கின்றான். அவனே வந்து கேட்கின்றான், என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று. நாங்கள் அந்த நேரத்திலே தான் அடித்து உறங்கிக் கொண்டிருப்போம், மிக ஆழமான உறக்கத்திலே இருப்போம். அந்த நேரத்திலே ஒருவர் எழும்பி அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கின்றான். எனவே பாவ மன்னிப்பு என்கின்ற விடயத்தில் அல்லாஹு தஆலா எல்லா காலங்களையும் அதற்கென்று வைத்திருக்கின்றான். நாங்கள் வுது எடுக்கின்றோம், அந்த வுதுவிலும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றார். வுது செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் வுது செய்கின்ற நேரத்தில் அவனுடைய முகத்தை கழுவுகின்ற நேரம் அவனுடைய முகத்தில் இருக்கின்ற உறுப்புகள் செய்த சின்ன சின்ன பாவங்களை அது மன்னித்து விடும். அவனுடைய முகத்திலிருந்து விழுகின்ற கடைசி சொட்டு தண்ணீர் வரைக்கும் அந்த மன்னிப்பு இருந்து கொண்டே இருக்கும். கைகளை கழுவுகின்ற நேரத்திலே கையால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த கடைசி சொட்டு தண்ணீர் வரைக்கும். காலை கழுவுகின்ற நேரத்திலே காலால் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். இதெல்லாம் நம்ம கேட்டெடுத்ததல்ல என்பது அந்த சோதர்களே, அவனாக நமக்கு தந்தது, ரப்புல் ஆலமீனாக நமக்கு ஏற்பாடு செய்தது. இந்த மாதிரி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற வுதுவின் மூலமாக. இது எந்த வுது? எந்த வுதுவும் தான். 5 வக்து தொழுகைக்காக எடுக்கிற வுது மாத்திரமல்ல, இது எல்லா வுதுவுக்கும் செல்லும். நாங்கள் ஒரு வுதுவை எடுக்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது போய் ஒரு வுதுவை எடுத்தோம், தொழுகைக்காக அல்ல, வுதுவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வுது செய்தால் அது ஒரு இபாதத். அந்த இபாதத்துடைய நேரத்தில் இப்படி ஒரு மன்னிப்பு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும், எல்லா காலத்திலும் இந்த மன்னிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வுது செய்து கொண்டு தொழுகைக்காக ஒருவன் வேற எந்த எண்ணமும் இல்லாமல் பள்ளியை நோக்கி வருவானாக இருந்தால் அவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், அது போன்ற ஒரு பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் அதிகமான 8 வைத்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டார்கள் சஹாபாக்கள் இடத்துல. கொஞ்சம் கூடுதலான 8 வைத்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டார்கள். எனவே நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு 8ம் பாவங்களை மன்னிக்கும். ஒரு ஃபர்லான தொழுகைக்கும் அடுத்த ஃபர்லான தொழுகைக்கும் இடையிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அந்த தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பானாக இருந்தால் அவன் காத்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவனுடைய பாவத்துக்கு மன்னிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த கெப்பை ஆக்கி இருக்கின்றார். ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடையில் உள்ள அந்த காலத்தை, ஒரு ஜும்மாவை தொழுது விட்டு அடுத்த ஜும்மாவை ஒருவன் தொழுவானாக இருந்தால் அதுக்கிடையிலே இருக்கக்கூடிய சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்காமலேயே எத்தனையோ பரிகாரங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எல்லா காலத்திலும் இருக்கின்றது என்பார் அந்த சகோதரர்களே. நாங்கள் கேட்டெடுத்தது அல்ல இது, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டெடுத்ததும் அல்ல இது. இது ரப்புல் ஆலமீனுக்கு நன்றாக தெரியும் இந்த அடிமைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று. இந்த அடிமைகளை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நரகத்துக்குத்தான் அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவிலே இருப்பானாக இருந்தால் நிச்சயமாக தட்டுவதற்குத்தான் முடிவு எடுத்திருக்க வேண்டும். எப்படியெல்லாம் மன்னிக்காமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்குமோ அந்த மாதிரி ஏற்பாடுகள் தான் செய்திருக்க வேண்டும். நிறைத்து வைத்திருக்க நாம் மன்னிப்பதற்கான சந்தர்ப்பத்தை. எனவே ரப்புல் ஆலமீன் நாடுவது நம்மை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதைத்தான். எனவே அதற்குரியவர்களாகவும் நாங்கள் மாறாமல் அந்த மன்னிப்பை நாங்கள் பெறாமல் அல்லாஹுவை சந்திக்கின்ற நிலைமை நம்மிடத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எல்லா காலத்திலும் என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றானோ அவ்வளவு ஏற்பாடுகளையும் ரமலானிலே வைத்திருக்கின்றான். ரமலானில் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே உண்டு. இரவு நேரம் உண்டு, அல்லாஹு தஆலா வருவது உண்டு. அல்லாஹு தஆலா இந்த பகலிலே கையை விரிப்பதும் இரவிலே கையை விரிப்பதும் பாவ மன்னிப்புக்காக வேண்டி உண்டு. அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஏனைய காலங்களிலே வுதுவிலே வைத்திருக்கிறான் உண்டு, உம்ராவிலே வைத்திருக்கிறான் உண்டு. எதையெல்லாம் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றானோ சகலதும் இந்த மாதத்திலும் உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் ஏனைய மாதங்கள் இல்லாத சில அடிஷனலான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதுதான் இந்த மாதத்துடைய சிறப்பு. எல்லா காலத்திலும் இருப்பது போன்றே இந்த மாதத்தை வைத்து விட்டு அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஒமிட் பண்ணி விட்டு இந்த மாதத்துக்குள்ளே அல்லாஹ் தஆலா வரவில்லை. அது எல்லாம் இந்த மாதத்துக்கு இல்லை, இந்த மாதத்துக்கு வேற தான் இருக்குது, நல்லா வரவில்லை. இந்த மாதத்துக்குள்ளே எல்லாம் உண்டு. ஏனைய காலங்களில் உள்ள அனைத்து மன்னிப்பும் உண்டு, அதற்குரிய ஏற்பாடுகள் உண்டு. ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே இன்னும் ஸ்பெஷல் எப்படியான ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான்?
இந்த மாதத்திலே பிடிக்கின்ற நோன்பு அதனுடைய முதலாவது ஏற்பாடு. இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை மேற்கொள்வதற்கு, அல்லாஹு தஆலா நமக்கு பாவ மன்னிப்பை தருவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற அதிகபட்ச ஒரு ஏற்பாடு தான் இந்த மாதத்திலே நாங்கள் பிடிக்கின்ற நோன்பு. ஏனைய காலங்களில் பிடிக்கின்ற நோன்புக்கு மன்னிப்பு உண்டு, மன்னிப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஆகக்கூடி நமக்கு தெரிஞ்சது என்ன, ஆஷுராக்கு 1 வருஷம், அரஃபாவுக்கு 2 வருஷம் இல்லையா? இதை விட அதிகமாக எவ்வளவு மன்னிப்பான் அல்லாஹு தஆலா, எப்படி மன்னிக்கிறான் நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் ரமலானுடைய மாதத்துக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நோன்புக்கும் வைத்திருக்கக்கூடிய மன்னிப்புடைய அளவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மன் ஸாம ரமலான, யார் ஒருவன் ரமலானிலே நோன்பு நோட்கின்றானோ, இருக்கிற மேலே இப்போ நான் நோன்பு நீங்களும் நோன்பு, நம்ம எல்லாரும் இப்போ பிடிச்சிருக்கிறோம் இந்த நோன்பு, ஏதோ காலையில இருந்து பகல் வரைக்கும் நோம்பாளியான்னு கூட தெரியாமல் வயிற்றுக்குள்ள குறுகுறுத்தா மட்டும்தான் நமக்கு நோன்பு ஞாபகம் வருது இல்லையா? சில வேளைகளில் அந்திக்கு இஃப்தாருக்கு போகணும்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு ஞாபகம் வந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இந்த நோன்பாளியாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் எவ்வளவு கண்ணியமாக அந்த நோன்பை பாதுகாத்து இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். பாதுகாக்கப்பட்ட ஒரு நோன்பாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த அம்சங்களை செய்யாத ஒரு நோன்பாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வீணான பேச்சையும் வீணான காரியங்களையும் விட்டு விடாத வரையில் நீங்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று அதை கொஞ்சம் புரிந்து, வீணான விடயங்களிலிருந்து தூரமாகி, வீணான பேச்சுகளிலிருந்து தூரமாகி, வீணான அம்சங்களிலிருந்து தூரமாகி நாங்கள் நம்முடைய நோன்பை பாதுகாத்து கொண்டே போனால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான, யார் ஒருவர் ரமலானை நோன்பு நோக்கிறாரோ, ஈமானோடும் வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய அளவை பாருங்கள் சகோதரர்களே. முன் செய்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாவற்றையும் துடைத்தெடுத்து விடுவார். சாதாரண விடயம் உண்டு அல்ல இது. இது அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மன்னிப்பு. அந்த மன்னிப்புடைய அளவு எவ்வளவு என்றால், நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பாவங்கள் இருக்கின்றதே, சின்ன சின்ன பாவங்கள், தெரிஞ்சு செஞ்சிருப்போம், தெரியாம செஞ்சிருப்போம், நம்மளை அறியாமலே நம்மளோட ஒட்டி கொண்டிருக்கும். அப்படி ஒரு வருஷத்துக்கு அல்ல, நம்முடைய ஆயுளை எடுத்துக்கொண்டால் அத்தனை வருடத்துக்கு நாங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக நமக்கு பரிகாரத்தை வைத்திருக்கின்றார். அந்த பரிகாரம் என்பதையும் தாண்டி அந்த நோன்பிலே அவ்வளவு நன்மை உண்டு. அவ்வளவு பாவத்தை அழிச்சு போடுற அளவுக்கு அவ்வளவு நன்மையை இந்த நோன்பிலே, ரமலானிலே பிடிக்கின்ற நோன்பில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு நோன்புக்கும் இந்த தன்மை இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே. யோசித்து பாருங்கள், நேற்றைய தினம் நாங்கள் பிடித்த நோன்பை உண்மையாகவே சரியாக பாதுகாத்து பிடித்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் வரம்புகளை சொன்னார்கள், அந்த வரம்புகளை சரியாக பேணி நாங்கள் அதை பிடித்திருந்தால், நேற்றைய தினத்துடைய நோன்பு நம்முடைய வாழ்நாளில் நாங்கள் செய்த பாவங்களை அழித்திருக்கும். சில வேளைகளில் இன்று நாளை இந்த மாதம் முழுக்க நாங்கள் பிடிக்க இருக்கின்ற நோன்பு அத்தனை தடவைகள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா செய்த ஏற்பாடு இது. எப்படி ஒரு ஏற்பாடு என்று பாருங்கள் சோதரர்கள். நம்மளோட வேலை ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து இந்த நோன்பை நோக்க வேண்டும். பாவங்களிலே ஈடுபட்டு இந்த நோன்பை நோக்கக்கூடாது. தடுத்த அம்சங்களை செய்வதன் மூலமாக இந்த நோன்பை நோக்கக்கூடாது. நோன்பு பிடிச்சிருக்கிறதே ஹலால ஹராமாக்கி நோன்பை பிடிச்சிட்டு ஹராத்தை செய்யறன்னு சொன்னால் அதில் என்ன பிரயோசனம் சகோதரர்கள்? செய்கிறது ஹலாலே ஹராமாக்கி இருக்கணும். சாப்பாடு ஹலால், குடிபானம் ஹலால், நமக்கு ஹலாலான நம்முடைய மனைவி, எல்லாவற்றையும் ஹராமாக்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஹராத்தை செய்கின்றோம் என்றால் அப்ப என்னத்துக்கு நம்ம ஹலால ஹராமாக்கணும்? ஹலாலையே ஹராமாக்குகின்றோம் என்றால் ஹராம் என்பதும் பக்கத்துக்கும் போகக்கூடாது. அப்படி ஒரு பக்குவம் நம்மிடத்தில் அந்த நோன்பில் இருக்க வேண்டும். அல்லாஹ் மட்டும் இந்த நோன்பை ஏற்றுக்கொண்டான் என்றால் அதனுடைய மன்னிப்புடைய அளவே வேறு. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா இந்த நோன்பை வைத்திருக்கின்றான். ஏனைய காலங்களில் பிடிக்கின்ற நோன்புக்கு இந்த அத்தாரிட்டி அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ரமலானுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு இதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எனவே இந்த மாதத்தில் பிடிக்கின்ற நோன்பு மிக முக்கியமானது, ரமலானுக்குள்ளே இருக்கின்ற சிறப்பு. அடுத்து ஏனைய காலங்களிலும் இருக்கின்றது. ரமலானுக்குள்ளே நாங்கள் ஏதோ கம்பல்சரியாக செய்கின்ற ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா? ஏனைய காலங்கள் நோன்பு பிடிங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் நோன்பு பிடிக்கிற சரியான குறைவு இல்லையா? மொத்தமாக கூட்டினா கூட ஒரு மாதம் வராது. மற்ற 11 மாதத்தையும் எத்தனை நோன்பு பிடிச்சிருப்போம்னு வேணுமெண்டா கணக்கெடுத்து பாருங்க. மொத்தமாக கூட்டினா கூட ஒரு மாதம் வராது, ஒரு வாரம் வருமோ தெரியும் நமக்கு இல்லை. ஆக கூட்டினா ஒரு 3 நாள் தான். ஒன்று அரஃபா, தாஸ்வா, ஆஷூரா, அதோட முடிஞ்சு நம்மளோட நோன்புடாது.
சில நேரங்களில் திங்கள் வியாழன் பிடிக்கக்கூடியவர்கள் இருந்தால் பிடித்திருப்போம். அப்படி பிடித்தால் கூட மொத்தமாக கூட்டினாலும் 1 மாதம் 1.5 மாதம் தாண்டாது என்பாங்க சகோதரர்களே. ஆனால் கம்பல்சரியாக ஒரு மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா நம்மை பிடிக்க வைத்திருக்கின்றார். கட்டாயம் என்று நாங்கள் பிடிக்கின்றோம் இந்த மாதத்துடைய நோன்பு. இந்த நோன்பில் இந்த நோன்புக்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த நோன்பல்ல, ரமலான் நோன்பல்ல, சாதாரணமாக நோன்புக்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றார். துஆவுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேருடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று தஅவத்துல் முசாஃபிர், பாதையிலே பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். இரண்டாவது தஅவத்து சாயிம், நோன்பாளியுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். மூன்றாவது தஅவத்துல் முஸ்லிம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். நோன்பாளியுடைய பிரார்த்தனை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனைய நேரங்களில் நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனையை விட இந்த நோன்பாளியாக இருந்து கொண்டு செய்கின்ற பிரார்த்தனைக்கு ஒரு வேலிடிட்டி கூட சகோதரர்கள். இதனுடைய தன்மை கொஞ்சம் தரமானது. எனவே இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தேவையானதை கேட்டுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக கேட்கலாம். அதே நேரம் பாவ மன்னிப்பையும் கேட்கலாமே இல்லையா? பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் தஆலா கம்பல்சரியாக செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு இது. ஏனைய காலங்களில் ஆப்ஷன் தான், விரும்பினால் பிடிப்போம், விரும்பினாடி பிடிக்க மாட்டேன். இந்த மாதம் அப்படி அல்ல. இந்த மாதத்துல எல்லாம் பகல்ல யாராவது கையில் ஒரு தண்ணி போத்தல் வச்சுட்டு இருந்தாலும் வித்தியாசமாக தான் பார்ப்போம் இல்லையா? ஒரு மாதிரியாக தான் பார்ப்போம். இது என்ன, இவர் தண்ணி போத்தல் வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி, இவர் குடிக்கிறாரா, இவர் நோன்பை விட்டுட்டாரா, இவர் நோன்பு இல்லையா என்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு வரும். என்ன, நம்ம எல்லாரும் இந்த மாதத்திலே நோன்பு, எல்லாரும் இந்த நோன்பை கட்டாயமாக பிடிக்கின்றோம். எனவே கட்டாயப்படுத்தி அல்லாஹ் பிடிக்க வைப்பதன் மூலமாக நம்முடைய தரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு நோன்பாளியாக உயர்த்துகின்றானே துஆவுடைய விடயத்தில். அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவ மன்னிப்புடைய ஏற்பாடு இந்த ரமலானில் இருக்கின்றதா இல்லையா? எனவே இந்த ரமலானை நோன்பு என்கின்ற சாதனத்தினூடாக நாங்கள் பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இந்த நோன்பை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் செய்த பாவங்களுக்கு அந்த மன்னிப்பையும், வாழ்நாள் முழுக்க நம்முடைய காலங்களுக்குரிய தூய்மையையும் ஒவ்வொரு நோன்பிலும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த முயற்சி என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அடுத்து இந்த ரமலானிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான ஏற்பாடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான், யார் ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குகின்றாரோ, இரவு தொழுகை இருக்கின்றதே, இந்த இரவிலே யார் ஒருவர் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ, அதே மாதிரி சொல்கின்றார் அல்லாஹ்வுடைய தூதர், குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். பாருங்கள், ரமலானில் பகல்லையும் ஒரு ஏற்பாடு, நைட்டிலையும் ஒரு ஏற்பாடு. பகல்லையும் முன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கத்தை காட்டுகின்றான். இரவிலும் நாங்கள் முன் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அவனுடைய இரக்கத்தை அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். நம்ம எல்லாம் கேட்டெடுத்தது அல்ல சகோதரர்கள், இதெல்லாம் இது அவனாக நமக்கு தந்தது, நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக தந்தது. அதனால்தான் இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் அவனுக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறான், கஃபார். ஒன்றுமே செய்யாமல் நீங்களா பார்த்து ஏதாவது செஞ்சுக்கங்கண்டு விட்டுட்டு நம்மை மன்னிப்பதற்குரிய எண்ணமே இல்லாத ஒரு இறைவன் தனக்கு கஃபார் என்று பேர் சூட்டிக் கொள்ளவில்லை. எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு எல்லா தன்மைகளும் உள்ளவனாக, நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய ஒரு நாட்டம் கொண்டவனாக, அவனே இறங்கி வந்து என்னிடத்தில் கேட்க மாட்டீர்களான்னு கேட்கின்ற அளவுக்கு இரக்கம் உள்ளவனாக இருந்து கொண்டுதான் நான் கஃபார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நான் பாவங்களை அதிகமாக கஃபூருக்கும் கஃபாருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கின்றது. கஃபூர் என்றால் மன்னிப்பவன், கஃபார் என்றால் அதிகமாக மன்னிப்பவன், மன்னிப்பிலே மிக உயர்ந்தவன். அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இரவு நேரங்களில் நாங்கள் தொழுவோமாக இருந்தால், எந்த தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை எவ்வாறு இருந்த ரமலானில் என்று கேட்டதுக்கு ஆயிஷா நாயகி சொன்னார்களே, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 11 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுதார்கள். இந்த 11 ரக்காத்துகளையும் நாங்கள் சரியாக தொழுதால் 2-2-2ஆகத்தான் இரவு தொழுகை தொழப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே 2-2-2ஆக 8ஐ தொழுது விட்டு வித்திரை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது போன்ற அந்த 3ஐ நாங்கள் தொழுது முடித்து விட்டோம் என்றால் 11 என்ற நம்பரை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணினால் அதற்கு அல்லாஹ் தஆலா இந்த ஏற்பாட்டை வைத்திருக்கின்றான். இரவிலே நாங்கள் நின்று வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும்,
முழுமையாக அல்லாஹ்வை நம்பி நாங்கள் அதை செய்ய வேண்டும். செய்தால் முன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்ப அந்த சோதரிலே சாதாரண ஏற்பாடு அல்ல இதெல்லாம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அல்லாஹு தஆலா மன்னிப்பை உச்சகட்டமாக அந்த இரவுகளில் வைத்திருப்பது கடைசி பத்தில். அந்த கடைசி பத்தில் ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல், அதிலே ஒரு நாள் ஸ்பெஷல். அல்லாஹு தஆலா அந்த ஸ்பெஷலான நாளை லைலத்துல் கத்ர்னு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் மன் காம லைலத்துல் கத்ர், யார் அந்த லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிறாரோ ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவராகவும் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். லைலத்துல் கத்ரை ஸ்பெஷலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகை ஏனைய காலங்களிலும் உண்டு, ஆனால் இந்த அத்தாரிட்டி கிடையாது. ஏனைய காலங்களில் நம்ம இரவு தொழுகை தொழலாம், ஆனால் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. தொழுங்கள், நன்மை உண்டு, நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழலாம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம், அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு தகுதியான நேரம், எல்லா தகைமைகளும் அதுக்கு உண்டு. ஆனால் ரமலானுக்குள்ளே வருகின்ற நேரத்திலே தான் அதனுடைய தகைமை இந்த இடத்துக்கு போய் நிற்கின்றது என்ப அந்த சோதரர்களே. இரவு தொழுகையை நாங்கள் தொழுதால் அல்லாஹ் தஆலா முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான். இந்த இரவு தொழுகையுடைய விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த டீமுக்கும் இடையில மேட்ச் நடக்குது. இன்றைக்கு இந்த மேட்சை பார்ப்போம், நாளைக்கு தொழுவோம், ஒரு நாள் தானே மிஸ் ஆகுது பரவாயில்லைன்னு ஒரு நாள் மிஸ் ஆகிறத சும்மா அந்த சட்டையில் கொசு நிற்கிறத இப்படி தட்டி விடுற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் என்பா அந்த சோதரர்களே. இதெல்லாம் போனஸ் மாதம், சாதாரண மாதம் அல்ல. போனஸ் வருமானத்தில் இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லது ஒரு மாதத்தை குறித்து காட்டி இந்த மாதத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வேலைக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் கூலியாக இருந்தால் இந்த மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் கூலி என்று சொல்லப்பட்டிருந்தால் 30 நாளும் வேலை செஞ்சால் 30 லட்சம். 30 லட்சம் கிடைக்கிது தானே. 1 லட்சம் போனால் என்று ஒரு நாளைக்கு லீவ் எடுப்போம் நம்ம எல்லாம் இல்லை தானே. அந்த 1 லட்சத்தையும் எப்படியா எடுத்துக்கொள்ளத்தான் பார்ப்போம். இது 1 லட்ச கதை அல்ல, ஏனைய காலங்களை விட பல மடங்கு. ஆனால் காசு என்று வர்ற நேரத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். ஒரு நாளை மிஸ் பண்ணுறதுக்கு எதுக்காகவும் கொடுக்க மாட்டோம். சில வேளைகளில் அந்த மாதிரியான ஒரு நாளில் கிரிக்கெட் மேட்ச் இருந்தால் கூட அதை பார்க்குறத கூட மீட் பண்ணி போட்டு தொழிலுக்காக வேண்டி போவோம் இல்லையா? ஏன்? அந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த நேரத்தில் தத்துவம் பேசும். கிரிக்கெட் மேட்சை பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது நமக்கு கிடைக்க போகுதா? அவன் விளையாடுறான், அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்க போகுது? வேலை செஞ்சால் 1 லட்சம் ரூபாய் காசு கிடைக்கும்னு சொல்லி போட்டு அந்த 1 லட்சத்தை அடைவதற்காக போகும். ஆனால் தொழுகை என்று வருகின்ற நேரத்தில் ஒரு நாள் தானே, டெய்லி தொழுதோம் தானே, இதுக்கு புறம் தொலைத்தானே போகிறோம். இன்றைக்கி முக்கியமான மேட்ச்சு, ஸ்ரீலங்காட மேட்ச்சு, பாகிஸ்தான மேட்ச்சு, இந்தியாவோட மேட்ச்சு, அந்த மேட்ச்சு, இந்த மேட்ச்சு, எனக்கு விருப்பமான டீமுடைய மேட்ச்சு என்று இந்த T20 ஆரம்பித்திருக்கின்ற சரியாக கொண்டு வந்து ரமலான்லேயே ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. சோதனை அவனுக்கு தெரியாது, யாரும் நினச்சிடப்படாது யூதர்களுடைய சதி என்று டக்குன்னு அதுக்கு தான் தூக்கி போடுறது. யூதர்களுடைய சதி பார்த்துருங்களா, இரவில் தொழக்கூடாது என்பதற்காக அவனை செய்திருக்கிறான். அவனுக்கு வேறு வேலை இல்லையா? இதில் தான் சதி செய்யணுமா அவன்? சரி, சதியே செஞ்சிருந்தா நம்ம எதுக்கு சதியில் போய் விழுவானே? நமக்கெல்லாம் வச்சு சோதனையான இது. இந்த சோதனையை நாங்கள் தோற்றுவிடக்கூடாது. இரவுடைய தொழுகை என்பது நமக்கு மகத்தானது. அந்த வீணான காரியங்களில் அதை பார்த்து கொண்டு அதில் ஈடுபடுவதை விட எமக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு விடயம். அதில் ஹைலைட்ஸ் பார்க்குறதால கூட நமக்கு ஒன்றும் கிடைக்காது. சில வேளைகளில் ஸ்ரீலங்கா டீம் வெண்டிச்சான்னு மட்டும் பாருங்க, பரவாயில்லை. ஏன்னா $, கொஞ்சம் நாட்டுக்குள்ளே வரும், எல்லாருக்கும் பெரிய யோசனை இல்லையா? வெண்டிச்சாண்டு மட்டும் பார்த்துங்க. அதுவும் மெச்சம் ஃபுல்லாக பார்த்து வெண்டுட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெண்டிச்சா கொஞ்சம் $, வரும், டீமுக்கு கொஞ்சம் கிடைக்கும், மேன் ஆஃப் த மேட்சுக்கு கொஞ்சம் கிடைக்கும், மேன் ஆஃப் த சீரீஸ் ஏதாவது நடந்து அதுகளில் ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சால் கொஞ்சம் $, உள்ளுக்கு வரும். அதற்காக வேண்டி அந்த செய்தியை கேட்பது கூட பரவாயில்லை. ஆனால் அதிலேயே உட்கார்ந்து ஒவ்வொரு போலாக ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறோமே. அந்த ஒயிட் போட்டால் இவன் போட்ட மாதிரி, நோபால் போனால் இவனுக்கு போன மாதிரி, 6 அடித்தா இவன் அடித்த மாதிரி நினைக்கிறான். நமக்கு எதற்கு சகோதரர்கள் இந்த கொண்டாட்டம்? இது யார் கொண்டு வந்து விதைத்தது? நம்மிடத்தில் இருந்தது, எல்லாரிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் வீண், அந்த வீணானதில் ஈடுபடுவதை விட இந்த ரமலானிலே அதிகமான விடயங்களில் ஈடுபடுவதற்கு இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ரமலானிலே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தான் இந்த ரமலானில் அல்லாஹ் நமக்கு ஒரு பரக்கத்தை வைத்திருக்கின்றான். காலத்தில் நமக்கு நல்ல காலம் இருக்குது. ஏனைய காலங்களிலையும் இஷா தொழுதாங்க தானே, இஷா தொழுவைக்கு போகிற நேரம் இருந்துச்சு தானே. நம்ம ஏன் பள்ளியிலேயாவது நின்று ஒரு 8 ரக்காத் தொழுதுட்டு போகல, சும்மா நம்ம தனியே ஆகுது, நமக்கு அந்த நேரம் பிஸி. ஆனால் இப்போ அல்லாவே திறந்து விட்டுருக்கிறான், அல்லாவே எல்லாத்தையும் விலக்கி தந்திருக்கிறான். இந்த இருக்குது காலம், தொழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தொழுகைக்குரிய ஏற்பாட்டை செய்து தருகின்றான். பாருங்கள், நம்முடைய மஸ்ஜிதுகளில் சில மஸ்ஜிதுகளுக்கு போனால் 8:30க்கு தொழுவிக்கிறாங்க, 10:30க்கு தொழுவிக்கிறாங்க, 1:30க்கு 2 மணிக்கு எழுப்பி தொழுவிக்கிறாங்க. இந்த 3 டைமில் எந்த டைமுக்குனாலும் நீங்கள் வந்து தொழுங்கன்னு சொல்லி மக்களுக்கு அறிவிப்பு விடுக்கிறாங்க.
அந்த மாதிரி ஏற்பாடுகள் சலுகைகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. சில மஸ்ஜிதுகளில் 8:30 தொழுவிக்கிறாங்க, 2:30 திருப்பி தொழுவிக்கிறாங்க. அதற்கென்று மௌலவிமார்களை, அதற்கென்று ஹாஃபில்களை எடுக்கிறார்கள். அதனுடைய செலவு டபுள் ட்ரிபிள். ஆனாலும் அந்த செலவுகளை நிர்வாகங்கள் தாங்கிக் கொண்டு செய்கின்ற அளவுக்கு ஒரு மனநிலைமையும் அப்படி ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹ் தஆலா செய்திருப்பது எதற்காக? உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அந்த டைம்ல போய் தொழுது கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? ஏன் நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது? ஏன் நாங்கள் அதற்காக நம்முடைய காலத்தை செலவழிக்க கூடாது? நேரத்துக்கு தொழ முடியும் என்றால் நேரத்துக்கு தொழுது விட்டு தூங்குவது, இல்லை நேரத்துக்கு தொழுவதை விட பின்னால் தொழுவதுதான் சிறப்பு அல்லவா? அதனால் அப்படி தொழுவோம் என்றால் முன்னாலே தூங்கி விட்டு தொழுவதற்கு வருவது. இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு நம்முடைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். காலங்களை வீணாக்கக்கூடாது. அல்லாஹ் நேரத்தை அழகாக தந்திருக்கின்றான். என்னிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பாவ மன்னிப்பை தேடுவதற்காக, பிரார்த்தனை செய்வதற்காக ஏனைய காலங்களில் இருந்த அந்த பிஸியை அல்லாஹ் தளர்த்தி இந்த காலத்தில் கொஞ்சம் ரெஸ்டாகவும் ரிலாக்ஸாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். நம்மை அந்த ரெஸ்டையும் ரிலாக்ஸேஷனையும் நாங்கள் அழகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் இந்த ரமலான் நம்மை தூய்மைப்படுத்தி வெளியேற்றிவிடக்கூடிய அழகான ஒரு ரமலானாக இருக்கும் என்பார் அந்த சகோதரர்களை. நாங்கள் ஷவ்வாலுடைய முதலாவது நாள் கொண்டாடுவதற்கு இருக்கிறோம் இல்லையா? ஏன் கொண்டாடுகின்றோம்? அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியதற்காக. துக்கப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக என்னை நீங்கள் தக்பீர் செய்யுங்கள் என்று. அந்த நாளிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நாங்கள் தக்பீர் சொல்வது எதற்காக வேண்டி? அவன் எனக்கு நேர்வழி காட்டி விட்டான் என்பதை நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. நேர்வழியே கிடைக்கல, தக்பீர் மட்டும் இருந்து என்ன பிரயோசனம் சோதரர்கள்? நேர்வழியே கிடைக்கல, நேர்வழிக்குரிய முயற்சியே எடுக்கல, நேர்வழிக்குரிய காரியங்களையே செய்யல, எதுவுமே செய்யாமல் அன்றைக்கு புதிய உடுப்பொண்டு உடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு வந்து நின்று கொண்டு தொழுகையை மட்டும் நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு எங்களுக்கு பெருநாள் என்றால் அது ஒரு வேர்ச்சுவலான ஒரு மாயையான பெருநாள் தான். அது நமக்கு ஒரு சிறந்த பெருநாள் அல்ல. நல்ல சிறந்த பெருநாளை கொண்டாட வேண்டுமா? அந்த பெருநாளைக்கு நோன்புடைய முதல் நாளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உடுப்பு வாங்குறதுக்கு அல்ல சகோதரர்களே. அதுக்கு சொல்லிட்டார் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு எல்லாரும் கடையாக இறங்கிறாதீங்க. உடுப்பு வாங்குறதுக்கு அல்ல, மன திருப்திக்கு. அந்த 29 நாள் முடிக்கிற நேரத்தில் நோன்பை நன்றாக பிடித்தேன், இரவுகளை சரியாக பயன்படுத்தினேன், நிறைய சதகாக்கள் கொடுத்தேன், குர்ஆனை 1 தடவை 2 தடவை 3 தடவை 5 தடவை என்று ஓதினேன். நான் குர்ஆனை வழங்குவதற்கு முயற்சி எடுத்தேன், அர்த்தங்களை வாசித்தேன், எல்லாவற்றையும் செய்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மனநிறைவோடு ஷவ்வாலுடைய முதலாவது நாளுக்குள்ளே நான் நுழைகின்றேன் என்று அந்த நாளில் நுழைந்தால் அந்த பெருநாள் தான். அப்படி ஒரு பெருநாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். சென்ற வருடம் ஒரு ஹெண்டிகேப்புக்கு போயிருந்தோம். அந்த ஹெண்டிகேப்பிலே ஒரு கண் தெரியாத ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை குர்ஆனை தடவி ஓதி காண்பித்த அந்த பிள்ளை சில இடங்களில் தஜ்வீதில், அதாவது தஜ்வீதெல்லாம் பெர்ஃபெக்ட் அழகாக ஓதினார். ஒரு சில இடங்களில் எழுத்துகள் பிழையாயிடுச்சு. எங்களை ஹாஃபில்கள் வந்தவர்கள் கேட்டார்கள், எழுத்து பிழையாயிடுச்சு என்று. அது தடவி ஓதுகின்ற நேரத்தில் அந்த தடவுகின்ற இடத்துல ஒரு குத்து மிஸ் ஆகியிருந்தாலும் எழுத்து மாறிடும் அவங்களுக்கு. அதனால் எழுத்தை மாற்றி ஓதிட்டாங்க. அப்படித்தான் ஓதி இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லைன்றாங்க. அந்த நேரத்தில் அந்த சகோதரர், அந்த ஆசிரியர், அவருக்கும் கண் பார்வை இல்லை. எந்த மாணவன் ஓதினான் அந்த மாணவனை காட்டி போன ரமலானில் இந்த ரமலானில் போன ரமலானில் 2 தடவைகள் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தார். தடவி சகோதரர்கள், நம்மள மாதிரி பார்த்தல்ல, தடவி அந்த புள்ள, அதுவும் சின்ன புள்ள, சாதாரணமாக ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய வயதிலே உள்ள ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை 2 தடவைகள் முழுமையாக குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றது. இந்த வருடம் எத்தனை தடவை ஓதி முடிக்கப் போவதோ தெரியாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால் அந்த பாடசாலையுடைய ஒரு ஆசிரியர் வந்து என்னை சந்தித்து அவர்களுக்கு அந்த குர்ஆனுடைய தேவை சம்பந்தமாகவும் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 3 அல்லது 4 குர்ஆன்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது, புதிய குர்ஆன். இப்போ எழுத்துகள் குத்துகள் எல்லாம் சரியாக இருக்குது. அந்த குர்ஆனை இப்போ ஓத தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக குத்துகள் அழிந்த குர்ஆனிலே 2 தடவை ஓதி முடித்தார்கள் என்றால் இதிலே ஒரு 4-5 தரமாவது ஓதி முடிப்பார்கள் என்று அந்த ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இவர்களோடு தானே நாங்களும் மகசரில் போய் நிற்க போகிறோம். இவங்களை பக்கத்தில் வச்சு கொண்டு தானே ரப்புல் ஆலமீன் நம்மையும் விசாரிக்க போகின்றோம். அந்த விசாரணையில் நாங்கள் எப்படி தப்ப போகின்றோம்? குர்ஆனை இந்த காலத்தில் நாங்கள் சரியாக ஓதாமல். எனவே இந்த காலத்தை குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்காக வேண்டி, குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி, நம்மோடு ஒட்டிக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி ஒரு ரமலானாக இந்த ரமலானை கழித்து விட்டு நாங்கள் ஷவ்வாலுக்கு போவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.